உண்மையிலே ரோடு பயங்கரமாக இருக்குது. வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது இந்த இடத்துல. நூறு வந்து பாகுபலி ஃபால்ஸு. இது வந்து பாகுபலி ஃபால்ஸு வியூ பாயிண்ட் தான் நம்மளோட ஸ்டே. சூப்பராக இருக்கே, நல்லா இருக்குல்ல? இங்கேருந்து வியூ பாருங்கள் பா, பயங்கரமாக இருக்குது வியூ. கேஸ் அப்படியே மேலே ஏறி வந்தோன்னா இங்கே பாருங்கள் சூப்பராக ஸ்டே இருக்குது இங்கே. இது வந்து கிளாஸ். நம்ம ஜீப் வந்துருச்சு. இப்போ வந்து ஜீப்பில் வந்து சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். செம்ம சில்லுன்னு இருக்குதா? இங்கே வலிக்கல, நல்லா தான் இருக்குது பாரு. இங்கே வருங்க, அங்கே நம்ம சாப்பிட்ட இடம் அங்கே இருக்குது. இவங்க கூட்டு போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ப்ரைவேட் பிளேசஸ் மட்டும் தான் அவங்க கூட்டு போகிறாங்க எல்லாமே. இதான் நம்ம வந்திருக்க கொடைக்கானல் ரிவர் சைட் ரெசார்ட். அப்பா எவ்வளோ தூரம், ஒரு இன்டீரியரான ரெசார்ட் இது. ஓகே, இங்கே பார்க்கிங்க போட்டுடலாம். இதில் தான் போகணுமா? மேலே ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணுமா பாமில்லேக்கு. இந்த பைக் விட்டாமனா நம்ம இதோட வண்டியில் போகலாம். இதில் போக முடியாதா பைக்கில்? அவங்க தான் பைக் அனுப்பிச்சு விட்டாங்க. பைக்கில் போக முடியாதாண்ணா? போகலாமா? சரி, ஓகே, அப்போ நம்ம பைக்லேயே போவோம். நீ அப்படியே காரில் உட்காந்துக்கு. பார்க்கிங் ஏரியா ப்ளஸ் டைனிங். இங்கே ரிவர் சைடு அந்த பக்கத்துலேயே ஆறு இருக்குது. ஆற்று ஓரத்தில் வந்து இங்கே சாப்பிட்ற மாதிரி. எதுக்காகனா அங்கே வந்து ஆஃப் ரோட்டில் தான் அந்த இடத்துக்கு போகணுமா, அதனால தான் இங்கே போட்டுட்டு இந்த ஜீப்பில் வந்து அவங்கள கூப்பிட்டு போயிடுவாங்க வரவங்கள. ஸோ இங்கே பார்க்கிங்கில் போட்டு இவங்களோட வெஹிக்கிளில் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. நமக்கு தான் ஆஃப் ரோடுனா பிடிக்கும்ல. ஸோ அதனால் விக்கியும் தினேஷையும் அவங்க காரில் ஏற்றி விட்டு நானும் ப்ரோவும் தனித்தனியாக பைக்கில் போக போகிறோம். ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜீப்பே கொஞ்சம் பொறுமையாக தான் போய்ட்டுருக்கு. அவங்க முன்னாடி போட்டோம், இடைஞ்சல் எதுக்கு போய்கிட்டு. இப்போ என்ன, உண்மையிலே ரோடு பயங்கரமாக இருக்குது. ஆஹா, இன்னும் நம்ம ப்ரோ பின்னாடி நின்ட்டாரு. பயங்கரமான ஆஃப் ரோடு தான் இருக்கு. பின்னாடி பாவம் அவரு தான் வந்து கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறேன். அவர் விட்டு வந்துட்டோமே, வந்துடுவாரா? ஓகே, வந்துட்டாரு, வாங்க போகலாம். இப்போ தான் மழை வேறு பெஞ்சிருக்கு போல இந்த சைடு, அதனால் ஸ்கிட் ஆகுது. நமக்காக வெயிட் பண்ணுறாங்க, ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு. நான் அவருக்காக வெயிட் பண்ணேன், இவங்க எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் முடியலையா? ரொம்ப தூரம் ஆஃப் ரோடு போகணும் போலையே. ஃப்ரண்ட் கேமில் இப்படி திருப்பி செத்துட்டு பாருங்க ஃபோட்டோ வீடியோ, பேக்கில் திருப்பி எடுக்காமல். நல்ல எப்படிலாம் யோசிக்கிறாங்க இந்த இல்லை. வீடியோ வர்றான்றதுக்கு ஃப்ரண்ட் கேமில் எடுத்துகிட்டு இருக்கான். கைஸ் செம்ம ஆஃப் ரோடாக இருக்குது. செம்மையாக ஸ்கிட் ஆகுது. மழை வேறு பெஞ்சிருக்கு, அங்கே தண்ணி வேறு தேங்கியிருக்கு. இங்கே பாருங்க பின்னாடி எப்படி எனக்கே கஷ்டமாக இருக்கு ப்ரோ. ஒரு நல்ல ரோட்டில் போகிறாரு. போங்க, இந்த ரோட்டில் மாட்டிக்கிட்டேன். நீங்கள் சூப்பராக யாருமே போகாத இடத்துல ஸ்டே பண்ணணும், அதுவும் ஆஃப் ரோட் பண்ணி ஒரு அட்வென்ச்சர் ரோட்டில் போயிட்டு ஸ்டே பண்ணோம் அப்படின்னா இந்த ரோட்டு இந்த ரெசார்ட்டுக்கு வரலாம். இன்னும் அங்கே போய் எப்படி இருக்குன்னு தெரில, ரெசார்ட் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் போகிற வழியே வந்து செம்ம அட்வென்ச்சராக இருக்குது ப்ரோ. எப்படி இருக்கு? இன்னும் போகணும் போலையே. 1.5 கிலோமீட்டர் சொன்னார், ரொம்ப தூரம் போயிட்டுருக்கோம். 1.5 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு இருக்குன்னாரு.
ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கோம். இன்னும் அந்த 1.5 கிலோமீட்டர் முடியல போலையே. வந்தாச்சு நம்மளோட ரசாக்கு. இப்படி போகணுமா எப்படி போகணுமா தெரியல. லெஃப்டாக ரைட் வந்துட்டு மேலே ஒன்று போகுது கீழே ஒன்று போகுது. கைஸ் நம்ம பைக்ஸ் இங்கே பார்க் பண்ணியாச்சு. ஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே சூப்பராக இருக்கே. ஒரு ஏதோ கூறார மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இங்கே கூட உட்காந்துக்கலாம் போலையே இல்லை. நமக்கு வந்து கீழே இருக்க ரூமு. இப்போ மேலே உள்ள ஸ்டே அதோட சூப்பராக இருக்குது. அப்புறமா ஒரு ஸ்டேவாக பார்ப்போம். பேக் கொடு, நான் எடுத்துக்கிட்டேன். எப்படி இருந்துச்சு ஜீப் ரைடு? நீங்கள் பைக் ரைடு பைக் ரைடு பயங்கரமாக இருந்துச்சு. குளிச்சு பறக்க விடுறாரு. இதில் எங்கடா வீடியோ எடுக்கிறது? வீடியோ எடுக்கிற பின்னாடி வீடியோ ஆனால் செல்ஃபியில் எடுத்துகிட்டு இருக்கீங்க. உனக்கு தாண்டா எடுத்தான் அது. நான் முன்னாடி இவனுக்கு வந்து முன்னாடி உட்காந்துட்டான். என்ன கனெக்ட் பண்ணா அண்ணன் எப்படி வருவார்? புல்லட்டு உன் வண்டியாவது ஏறிடா அண்ணன் வண்டி. இந்த தங்குற மாதிரி கிளாஸ் ரூம் போல் நமக்கு ரூம் பின்னாடி போயிட்டுருக்கு. லாஸ்ட் ரூமும் அங்கெல்லாம் ஒரு ஸ்டே இருக்கு போடுறான். சரி நம்ம ஃபால்ஸை மிஸ் பண்ணிட்டோம். நான் முன்னாடியே எல்லாம் ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன அவங்களாம் வந்த பிறகு சாப்பிட வேண்டியது. நாளைக்கு தான் போல் அவங்க ஃபால்ஸுக்கு போயிருக்காங்க. ஓகே நம்ம ஸ்டேக்கு வந்தாச்சு. இதுதான் நம்மளோட ஸ்டே. சூப்பராக இருக்கே, நல்லா இருக்குல்ல? இங்கேருந்து வியூ பாருங்க பா, பயங்கரமாக இருக்கு வியூ. இங்கேயே ஏசி இருக்கு பாடுறா. கைஸ் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு ஜீப் போயிடுச்சா, இன்னொரு ஜீப் வர்றதுக்குள்ளே இங்கே மேலே வந்துடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணிட்டுருக்கோம். இந்த கிளாஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளாஸ் இல்லை ஃபைபர் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டு. இங்கே ஒரு 4 ஸ்டே இருக்குது. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க மேலே இருக்காங்க போல். அப்படியே இது மேலே ஏறி லெஃப்ட்டில் போனோன்னா அங்கே நிறைய ஸ்டே இருக்குது. அது இன்னும் நல்லா இருக்குது. இங்கேருந்து வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. அங்கங்கே லாந்தர் லைட் மாதிரி தொங்க விட்ருக்காங்க. நைட்டில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே கலர் கலர் லைட்லாம் இருக்குது. சிக்கில் மேலே போய் பார்ப்போம். கேஸ் அப்படியே மேலே ஏறி வந்தோன்னா இங்கே பாருங்கள் சூப்பராக ஸ்டே இருக்குது. இங்கே இது வந்து கிளாஸ், இது ஃபுல் கிளாஸு. அந்த உடன்லேயே பண்ணியிருக்காங்க போல், உடன் ஹவுஸ் மாதிரி ஒரு 4 ஸ்டே இருக்குது. சூப்பராக இருக்குது. அதோட மேலே பாருங்கள், அது போட் மாதிரி ஷேப்லேயே பண்ணியிருக்காங்க. அது ஒரே ஒரு ஸ்டே போல், ஆனால் பெருசாக இருக்குது ரூமு. அப்படி இங்கே வந்து வெளில உட்காந்துக்கலாம், சன் பாத் இருக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இங்கே கேம்ப் ஃபயர்லாம் நைட் போடுவாங்களா இங்கே. நைட் டின்னர் இங்கே தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டே சூப்பராக இருக்குது. வெளிலேருந்து பார்க்கவே நல்லா இருக்குது. தோசை கவுண்டர், தோசைலாம் போட்டு இங்கே ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க போல். அந்த இடமும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. லைட்டிங்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. கேம்ப் ஃபயரு, மியூசிக்லாம் அங்கே நடக்கும் போல். நம்ம ஜீப் வந்துருச்சு. இப்போ வந்து ஜீப்பில் வந்து சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். அதில் உள்ளே உட்காந்துக்கலாம், வெளியே உட்காந்துக்கலாம். வெளில உட்காந்துருக்கோம். ஏன்னா அது ஆரம்பமே பயமாக இருக்குது. செம்மையாக கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்போ வருங்க, இன்னும் ஆஃப் ரோடு வரல. நம்ம பைக்கில் வந்தாலும் இப்போ அந்த ரூட்டில் தான் இப்போ வந்து நம்ம காரில் போகிறோம். ஃபுல்லாக பார்த்தா இங்கே வருங்க, அப்படியே நின்றுட்டு இருந்தோன்னா கொஞ்சம் தூரத்தில் கீழே விட வேண்டியதான் உட்காந்துருக்கோம். இப்போ இந்த ஜீப்பில் ஒரு ரைடு வந்தால் பாருங்கள், வேறு லெவல் தரமாக இருந்துச்சு. நம்ம பைக்கில் வந்ததை விட ஜீப்பில் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். பிடிச்சிக்கிட்டு முன்னாடி தொத்திக்கிட்டே வந்தோம், நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து டின்னர் இங்கே தான், சாரி லஞ்சு இங்கே தான். அது வந்து ரிவர் ஓடிட்டுருக்கு பக்கத்தில் இங்கே லஞ்சு. பார்த்துங்களா எவ்வளோ கிராண்டாக இருக்குன்றது லஞ்சு சாப்பிட்ற இடமே.
ஸோ இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபால்ஸுக்கு போயிருக்காங்க, நம்ம லேட்டாக வந்ததுனால அவங்களாம் வந்ததும் சேர்ந்து சாப்பிட வேண்டியதான். ஓகே கைஸ், இப்போ லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு, என்ன வேணும்னு பார்ப்போம். இப்போ வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது இங்கே. நம்ம வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ மீன் குழம்பு அதில் வந்து மீன் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வந்து எக் வந்து இது மாதிரி சாப்பிட்டது இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து கட்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கத்திரிக்காய் வாங்கியிருக்கோம். அப்புறம் உங்களுக்கு வெஜ்ஜு வேணால் வெஜ்ஜு வாங்கிக்கலாம், சாம்பார் ரசம் மோர் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து நான்வெஜ்ஜு மீன் குழம்பு வாங்கிக்கிறோம், மீன் குழம்பு மீனும். ஸோ பசங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க, எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். இங்கே இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த இடம் இங்கேயும் சாப்பிட்லாம், அங்கே தனித்தனியாக வச்சுருக்காங்க, 4 பேர் உட்கார மாதிரி. பக்கத்தில் வந்து ஆறு ஓடிட்டுருக்கு, சவுண்டு சத்தத்துலேயே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இங்கே சாப்பிட போகிறோம். வெஜ்ஜு நான்வெஜ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. அன்லிமிட்டெட் ஃபுட் தான், ஆனால் எங்களை வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. நல்லா மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த கத்திரிக்காய் தொக்கு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. கட்லெட் அப்புறம் ஃப்ரைடு எக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே 2 தடவை வாங்கி சாப்பிட்டோம். ஃபைனல் டச்சாக அந்த பாஸ்தாவில் பாயசம் ஒன்று கொடுத்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து பக்கத்தில் ரிவர் பார்த்தோம்ல, அந்த ரிவருக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ரிவருக்கு வந்தாச்சு. இங்கே வரும் எவ்வளோ பலாப்பழம், ஆனால் பழுத்து அதுலேயே அழுகிட்டு இருக்கு, பறிக்க மாட்டாங்களோ இங்கே. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ரிவரில் கூட குளிக்கலாமா, சில்லுன்னு இருக்கா. செப்பலை கழட்டிட்டு போவோம். என்ன பண்ணுற? ஐயோ அங்கே போடுறா, வியூ சூப்பராக இருக்கு. டைவ் அடிச்சுட்டே வரியா? நீ டைவ் அடிச்சுட்டே வா. செம்ம சில்லுன்னு இருக்குதா. இங்கே வலிக்கல, நல்லா தான் இருக்குது பாரு. இங்கே வருங்க, அங்கே நம்ம சாப்பிட்ட இடம் அங்கே இருக்கு. கைஸ் இப்போ ஈவினிங் வந்து சன்செட் வியூ பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். ஆனால் சன்னே செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சன்னே காணும், மழை வர மாதிரி தான் இருக்கு. பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜோல்பாக்ஸ் வியூவா, இது இங்கேருந்து பழனியோட வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதை போயிட்டு பார்க்கலாம். நம்ம மறுபடியும் அதே ஜீப்பில் தான் போகிறோம், அதே ஒரு குழுக்கள். ஸோ இவங்களாம் வந்து காலைல ஃபால்ஸ்லாம் போயிட்டு வந்தாங்க. ஃபால்ஸில் எப்படி ப்ரோ வந்துச்சு? வேறு மாதிரி லெவல். நல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்கள் மட்டும் தான் நீங்கள் ப்ரைவேட் ஃபால்ஸ் தானே அது? ஓகே, ஸோ முடிஞ்சால் நம்ம நாளைக்கு போயிட்டு பார்ப்போம் அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியா? ஆமாம். நீங்கள் கைஸ் இப்போ ஜீப்லேருந்து இறங்கிட்டு ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அது நம்ம நார்மலாக வந்தாலும் இந்த இடத்துக்குலாம் நம்ம வரமாட்டோம், ஏன்னா நம்ம ஒரு பாதை மாதிரியே இல்லை, ஒரு சின்னோண்டு ஒரு கொத்தையடி பாறை மாதிரி தான் போகுது. அங்கே ஜீப் டிரைவர்ஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க நம்மளை. ஸோ எல்லோரும் இப்படியே வரிசையாக நடந்து போயிட்டுருக்கோம். சும்மா போயிட்டு பார்ப்போம் இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. இவங்க கூட்டு போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ப்ரைவேட் பிளேசஸ் மட்டும்தான் அவங்க கூட்டு போகிறாங்க எல்லாமே. அவங்க பின்னாடி ஒரு கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேட்டோட கீ இவங்ககிட்ட தான் இருக்குது. இது வேறு யாருமே அந்த சைடு வர முடியாது, அவங்க மூலமாக தான் நம்ம வர முடியும். பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, கீழே தண்ணியெலாம் ஓடிட்டுருக்கு. வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது இந்த இடத்துல. நூறா போடா காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பா, வேறு லெவல் வியூ. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வரப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக இருக்குது, ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. இங்கே பாருங்க, நம்ம வந்த வழியே எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்குது, ஒன்றுமே தெரில. அங்கே ஒரு ஃபால்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஃபால்ஸும் காணும், அங்கே வீட்டில் இருந்துச்சு எதையுமே காணும், ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு அப்படியே. ஓகே கைஸ், அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ இப்போ தான் மேலே ஏறுறோம். செம்மையான வியூ பாயிண்ட்டு, கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. வந்து பாகுபலி ஃபால்ஸு, இது வந்து பாகுபலி ஃபால்ஸு வியூ பாயிண்ட். செம்மையாக இருக்குது இந்த இடம். ஏன்னா மூஞ்சே தெரிலடா, இருட்டாக இருக்குடா. கைஸ் இப்போ அந்த இடத்துலேருந்து கிளம்பி இப்போ கேம்ப் சைட்னு ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம். அது வந்து இன்னும் உச்சிக்கு போகணுமா. எனக்கு தெரிஞ்சு நைட்டில் தான் இவங்க வந்து மோஸ்ட்லி கூப்பிட்டு போகிறாங்க. நைட்டில் வந்து மேக்ஸிமம் எந்த இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி சைட் சீயிங்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க.
இந்த ரெசார்ட்டில் தான் நைட்டில் வந்து நிறைய பிளான் பண்ணி உங்களுக்கு கூட்டு போகிறாங்க. ஈவினிங் வந்து 6:30லேருந்து உங்களுக்கு 9 o'clock வரை நிறைய பிளான்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிளான் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். கைஸ் அந்த கேம்ப் சைட் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். சூப்பராக இருக்குது. இந்த லைட் செட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க இந்த இடம். இப்படி ஒரு இடத்துல இந்த மாதிரி லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. அது என்ன பழனின்னு சொன்னாங்க. பழனியாடா அது? பழனி அது கைஸ். இங்கே ஒரு சைட்டுக்கு நம்ம வியூ பாயிண்ட் வந்தோம்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ராட்சசன் 2 படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. உள்ள முனிஷ்காந்த் ஆக்டர் இருக்காங்க. கைஸ் அந்த கேம்ப் சைட்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ மறுபடியும் நம்மளோட ஜீப்பில் வந்து ஸ்டேக்கு போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக வந்து ஆஃப் ரோடு தான் இன்றைக்கி ஃபுல்லாக. இது வந்து பேரிக்காய் தோட்டம். ஆளுக்கு ஒரு பேரிக்காய் எடுத்து கையில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கோம். இருட்டில் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், இதெல்லாம் பேரிக்காய் மரம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. பாரியா முடிச்சுட்டு இப்போ ஸ்டேக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ ஸ்டே பார்க்குறது சூப்பராக இருக்குது. லைட்டிங்லாம் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது. இப்போ எல்லா ஸ்டேவுமே நைட்டில் பார்க்குறது சூப்பராக இருக்குது. பகல்லையும் வேறு லெவலில் இருக்குது. நைட்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ நமக்காக டின்னர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டேலாம் பாருங்களேன் லைட்டிங்ஸில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஓ ஹனிமூனுக்கே நீங்கள் வரலாங்க. அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. கப்புள்ஸ்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே இதுக்கு டின்னர் தான் நினைக்கிறேன். சூப் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. சூப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. வெஜ் நான்வெஜ் 2 ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க. இதுலேயும் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஆப்ஷன் இருக்குது. சாப்பாட்லேயும் வந்து வெஜ் நான்வெஜ், சூப்லேயும் வந்து வெஜ் நான்வெஜ். அது ரெண்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டோம். ப்ரோ வந்து வெஜ் சாப்பிட்டாரு. அதுவும் நல்லா இருந்துச்சான். ஓகே கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ வந்து டிஜே இந்த கேம்ப் ஃபயர் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படுக்க போகிறோம். இப்போயே டைம் என்ன? இப்போயே வந்து 8:30 ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு வர வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. காலிலேருந்து நைட்டு வரை ஏதாவது ஒன்று ட்ரெக்கிங்கு ஃபால்ஸு அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று கூட்டு போயிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து இடையில கொஞ்சம் கேப் கிடைக்கும். அவ்வளோதான். வேணா கேப் எடுத்துக்கலாம். இப்போ ரூம்லேருந்து கிளம்பிட்டு டின்னர் சாப்பிட போகிறோம். நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிஜேயில் வந்து உட்காந்துட்டு கேம்ப் ஃபயரில் என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் ரூம் வந்துட்டோம். இன்னும் கேம்ப் ஃபயரில் ஓடிட்டுருக்கு. எல்லாம் பாட்டை போட்டு ரொம்ப நேரம் ஆடிட்டுருக்காங்க. சரி நம்ம காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும். நம்ம நாளைக்கு ஃபால்ஸ் போகணுங்கிறதுனால வந்தாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே வீடியோ எடிட் பண்ணிட்டு தூங்க வேண்டியதான். ஓகே நாளைக்கு காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கான வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை. சமைச்சுருக்கு இந்த பாய்ச்சலை உச்சிட்டே இருக்கோம். சமைச்சுருக்கு.